பால்வளத்துறை இன்றைக்கு மக்களுடைய நலனை காக்கின்ற, கிராமப்புற பொருளாதாரத்தை கட்டி காக்கின்ற ஒரு துறையாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் 1250 கோடிக்கு மேற்பட்ட தொகை விவசாய பெருங்குடி மக்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கும் வளர்ப்பதற்கும் கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் நீண்டகால கடன், வட்டியில்லா கடன், மானியத்தோடு கூடிய கடன் போன்ற பல்வேறு அம்சங்களும் இருக்கிறது. இதன் மூலமாக விவசாய பெருங்குடி மக்கள் பெருமளவில் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் நாங்கள் இந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் என்ற திட்டத்தின் மூலமாக விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்கின்ற பாலிற்கு தரம் மற்றும் அளவிற்கேற்ற விலை கொடுக்கின்ற திட்டம் அறிமுகப்படுத்திய பிறகு இன்றைக்கு உண்மையிலேயே விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலிற்கு நியாயமான விலை கிடைப்பதை எண்ணி பெரிய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார்கள். அதனால் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா புதிதாக பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 60க்கும் மேற்பட்ட சங்கங்கள் புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பல சங்கங்கள் செயல்படாமல் இருந்தது, இன்றைக்கு செயல்பட வைக்கப்பட்டிருக்கிறது. பால் உற்பத்தியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஸ்டெடி growth நமக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களை ஒப்பிடுகின்ற நேரத்தில் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட லிட்டர் பால் கூடுதலாக வருகின்ற ஒரு நிலை எட்டி இருக்கிறது. இன்னும் அதை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காகத்தான் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கடன் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கடன் வழங்குகின்ற திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அதேபோல் இங்கே புதிதாக பிஎம்சிஸ் நிறைய நம்ம அமைச்சிருக்கோம். அந்த பிஎம்சி அமைத்த பிறகு அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவங்க பால் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து ஒன்றியத்தை கொண்டு சேர்ப்பதில் ஏற்படுகின்ற காலதாமதத்தினால் எந்த இழப்பும் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. அம்மாபாளையத்தில் இருந்த அந்த பால் பவுடர் நிறுவனம் அது முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக செய்கின்ற நேரத்தில் விவசாயிகள் எவ்வளவு பால் உற்பத்தி செய்தாலும் அந்த பாலை அந்த தரத்திற்கேற்ற விலையையும் கொடுத்து வருடம் பூராவும் ஒரு நிலையான விலையில வாங்குவதற்கு பால்வளத்துறை தயாராக இருக்கிறது. எனவே விவசாயிகள் இந்த கடன் வசதி போன்றவற்றை பயன்படுத்தி அதிகமாக பால் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி தான் இந்த கூட்டத்தை இன்றைக்கு நடத்தினோம். அதற்கு விவசாயிகள் பெரிய அளவில் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். தீபாவளி டைம்ல செய்த அந்த இது நஷ்டத்துக்கு ஆவின் நீங்க அது இது யார் யாருக்கெல்லாமோ அவங்க எந்த தகவலையும் அடிப்படையில் சொல்லாங்கன்னு தெரியாது. சில நேரங்களில் ஆவினுக்கு எதிரான செய்திகளை பரப்புகிறார்கள். நான் என்னுடைய வன்மையான கண்டனத்தை அதற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதாரணமாக யாராவது ஒரு செய்தி பரப்பணும்னா சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்பதை அவங்க யோசிக்கணும். யோசித்துட்டு தான் அவங்க பேசணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் கூட நீங்கள் கடந்த மாதம் செய்தி பார்த்துருப்பீங்க. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் 8 கோடி ரூபாய் நம்ம லாபம் பார்த்து ஒவ்வொரு பால் விவசாயிகளுக்கும் அவர்கள் உற்பத்தி செய்த பால் லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 70 பைசா நாங்கள் போனஸ் கொடுத்துருக்கோம். இது என்னைக்குமே நடந்த சம்பவம் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மதுரையில் லிட்டர் ஒன்றுக்கு 1 ரூபாய் இடைக்கால நிவாரணமாக கொடுத்துருக்கோம். இன்னும் கொடுக்க முடியும். திருச்சியில் வழங்கியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமாக நான் செல்லுகின்ற நேரத்தில் அங்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கின்ற பணியை நம்ம இப்போ தொடங்கியிருக்கோம். அதில் ஆவின் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சொல்லுகின்ற செய்தி மிக மிக தவறான செய்தி. அந்த செய்தியில் இந்த உண்மையை